ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கல்லேடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட பிரேமலா கதாநாயகி வந்து 2 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அது என்னென்ன படங்கள், எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட பிரேமலா வந்து 2 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 1978ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 28வது வயசில் சதுரங்கம் அப்படிங்கிற படத்தில் பிரேமலா வந்து நம்ம ரஜினிகாந்த் கூட நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் 2 பேருமே ஜோடியாக நடிச்சிருக்காப்புலங்க. நம்ம ரஜினிகாந்த் கூட நம்ம பிரேமலா வந்து கதாநாயகியாகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் துரை தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் பிரேமலா நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் வந்து சுந்தரேஷன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை வந்து வி குமார் தான் இசையமைச்சிருக்காப்புல. இதில் ஸ்ரீகாந்தும் நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் பிரேமலா ஜோடி எப்படி நடிச்சிருக்காங்க, படத்தில் 2 பேர் ஜோடி எப்படி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. 2வது படத்தை பற்றி பார்த்தலாம். 2வது படம் 1978ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 28வது வயசில் பாவத்தின் சம்பளம் அப்படிங்கிற படத்தில் பிரேமலா வந்து நடிச்சிருக்காப்புல. இதில் ரஜினிகாந்த் வந்து கெஸ்ட் அப்ரியன்ஸில் ஹிம்செல்ஃபாக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தின் டேரக்டர் துரை தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் ஹிம்செல்ஃபாக நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை வந்து சங்க கணேஷ் தான் இசையமைச்சிருக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் கூட சுமித்ராவும் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த 2 படங்களில் சதுரங்கம் அப்படிங்கிற படத்தில் பிரேமலா வந்து நம்ம ரஜினிகாந்த் கூட ஒய்ஃபாக நடித்து சூப்பராகவே கலக்கியிருக்காப்புலங்க. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கல்லேடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.